லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா சூர்யா பேசுமா. ஒரிக்குதுடி. கண்மணியும் கோகிலா பாட்டியும் நல்லா சுரிஞ்சுக்கிறாங்க. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனி ஆட்டம் களை கட்ட போகுது. பூமிகா கௌதம பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன கல்பனாமா, நீங்க கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம பேசுறீங்க. ஆமா ஆமா, எங்களுக்கு நியாயம் வேணும். என்ன நியாயம் வேணும்? ஐயோ, இதென்ன பயங்கரமா அரிக்குது. அம்மா சூரியர்த நிறுத்திட்டு பேசுமா. இப்படி நீ அசிங்கமா சுரிஞ்சா கல்பனா ஆண்டி நம்மள என்ன நினைப்பாங்க? ஆமா கண்மணி, கல்பனா அம்மா முன்னாடி சொரிஞ்சி இன்டீசென்ட்டா நடந்துக்காத. அத நீ சொரிஞ்சுக்கிட்டே சொல்றியா? கொன்னுடுவோம். ஐயோ, நான் சொரியிறேன், அரிக்குதடி. அதான் எனக்கும். வாய மூடு. ஐயோ, இதுங்க மூணு அதுங்களுக்குள்ள அப்படி என்ன பேசிக்குதுங்க? அது சம்மந்தி அம்மா. இது சம்மந்தியா? சம்மந்தியா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். கௌதம் பூமிகாவை சேர்த்து வைக்க பேசலான்னு கூப்பிட்டு இப்போ நீங்க இப்படி பேசுறது சரியில்லை கல்பனாமா. அடடா, கண்மணி சொல்லிடுச்சு. நான் கௌதம் பூமிகாவை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேனா? ஆமா. என்ன நேரம் ஆக ஆக அரிப்பு அதிகமாயிட்டே இருக்கு. மா பேசுமா. இருடி, சொரிஞ்சிட்டு பேசுறோம், அரிக்குது. நல்ல வேலை, அரிப்பா அதிகமாயிடுச்சு. கண்மணி எங்க அம்மா கிட்ட மாட்ட போறா. அம்மாவுக்கும் பாட்டிக்கும் அரிப்பு எடுக்கிறதுக்கு ஒருவேளை இவதான் காரணமா இருப்பாளா? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி. ரொம்ப அரிக்குது. இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லது இல்ல. நாங்க அப்புறம் டீடைலா பேசுறோம் கல்பனாமா. வாங்க ரூமுக்கு போலாம். நில்லுங்க. நீங்க என்ன பேச வந்தீங்களோ அத பேசி முடிச்சிட்டு போங்க. இவங்க வேற என் நிலைமை தெரியாம. அது ஐயோ அரிக்குதே. ஓ கோகிலா, அரிக்குது, எனக்கு காப்பாத்தடி. ஐயோ, எனக்கு கூட ரொம்ப அரிக்குதுடி. ஐயோ, சரிங்க சரிங்க, நல்லா வேணும் உங்களுக்கு. ஐயோ, ஐயோ, அரிப்பு தாங்க முடியாம கண்மணி பர்தாவை கலட்டி வீசிட்டு முகத்தை காட்டிட்டாளே. கண்மணி அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. அம்மா கல்பனா ஆண்டி கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? கண்மணி, இப்ப நமக்கு வேற வழியே இல்ல.
கல்பனா அம்மா உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டாம இருக்கணும்னா என்ன மனுஷனுங்க சம்பந்தியமான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நீ போய் அவங்க காலில் விழுந்துரு. கண்மணி யோசிக்காத, போ. இந்த வீட்டை விட்டு இப்போ நீ வெளியில போனேன்னா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. உங்களுக்கு சூடு சொரணையே கிடையாதா? நீங்க பண்ண தப்புக்கு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்பவும் பர்தா போட்டுக்கிட்டு வேற ஒரு ஆள் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. உங்களை பணத்தை திருடின அன்னைக்கே வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்க கூடாது, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். அப்படி அன்னைக்கு உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருந்தா பர்தா போட்டுக்கிட்டு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பீங்களா? அத்தை, நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்றேன். இந்த கண்மணியை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். ராகினி, போலீஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடு. இல்ல அத்தை, விடுன்னு சொல்றேன்ல. கண்மணி, நீங்க பர்தா போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு அது நீங்க தானே. தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு நாளா நான் ஏன் அமைதியா இருந்தேன் தெரியுமா? ஸ்வேதா தான். அத்தை, கண்மணி அம்மா பாவம், பெத்த பொண்ண பிரிஞ்சிருக்க முடியாம பர்தா போட்டு இங்க வந்திருக்காங்க, அவங்கள கண்டு காணாம விட்டுருங்க, அவங்க இருந்துட்டு போட்டுன்னு சொன்னா. ஸ்வேதாக்காக தான் நான் உங்களை மன்னிச்சு விட்டேன். கண்மணி, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செத்த பாம்புக்கு சமம். இந்த செத்த பாம்பை திரும்ப திரும்ப அடிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. இங்க பாருங்க, உங்க குறுக்கு புத்தியெல்லாம் விட்டுட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. சத்தம் இல்லாம உங்க பொண்ணு கூட இங்க இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லனா நான் இனிமே உங்களை துரத்தலாம் மாட்டேன். ராகினி சொன்ன மாதிரி உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. ஆண்டி, எங்க அம்மாவை ஏன் கண் முன்னாடியே செத்த பாம்பு நான் சொல்லிட்டு போறீங்க? போக போக தெரியும் நாங்க உயிர் எடுக்கிற கரு நாகும்னு. என்ன, எங்க அம்மா சொன்னது காதுல விழுந்துச்சுல, இனிமேலாவது எல்லாரும் ஒழுங்கா இருங்க. ஏய், என்னடி உன் இஷ்டத்துக்கு ஓவரா மாமா மாமா வா. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா அத்தை? இன்னைக்கு மேடி கம்பெனில சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணால. ஆமா அத்தை. மேடி பண்ண பிரசன்டேஷனை பார்த்து ஆர்டர் கொடுக்க வந்தவங்க அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டாங்கல்ல. ஆமா அத்தை. மேடி பண்ண பிரசன்டேஷன் நல்லா இருந்ததுனால மேடிக்கு ஆர்டர் கிடைச்சது இல்ல? ஆமா அத்தை, அவர் அசத்திட்டாரு. எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு
பண்ணதெல்லாம் மேடின்னு எப்படி உன்னால சந்தோஷமா சொல்ல முடியுது? எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா, இல்ல ஐயோ அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறியா? இல்ல அத்தை, நான் எதுவுமே பண்ணல. மேடி தான் பிரசன்டேஷன் பண்ணாரு. ஸ்வேதா, மேடி முதல்ல எனக்கு புள்ள, அதுக்கப்புறம் தான் உனக்கு புருஷன். மேடி என்ன பண்ணுவான் என்ன பண்ண மாட்டான்னு, அவனால என்ன பண்ண முடியும்னு பெத்த அம்மா எனக்கு தெரியாது? நான் மேடி கூட உன்னை ஆபீஸ்க்கு ஏன் அனுப்பணும்? மேடிய பெரிய ஆளா ஆக்குறது உன்னால மட்டும்தான் முடியும்னு எனக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரியும் ஸ்வேதா, இன்னைக்கு மேடிக்கு ஆர்டர் கிடைக்க நீதான் காரணம். நான் சொன்னது உண்மைதானே? ஏய், மேடிக்கு கிடைச்ச வரண்டி நீ. உன் புருஷனை எல்லாரும் பெருமையா நினைக்கணும்னு நீ பண்ணதையெல்லாம் மேடி பண்ணதா சொல்லிட்டல்ல? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு மேடி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நினைச்சேன் இது இப்படிதான் நடந்திருக்கும்னு. அத்தை, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். சொல்ல மாட்டேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, நீ போய் தூங்கு போ. இந்த ஆர்டர் இனிமே எனக்கு தேவையில்லை. மேடி, மேடி, என்ன பண்றீங்க மேடி? பிரசன்டேஷன் வேணா நான் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த ஆர்டருக்காக ராத்திரி பகலுமா உழைச்சு புது ஐடியாவை கண்டுபிடிச்சது நீங்க. இது உங்க உழைப்பு மேடி, உங்க கனவு. இந்த ஆர்டரை கிழிச்சு உங்க கனவை நீங்களே அழிச்சிடாதீங்க மேடி. நான் கனவு கண்டதே என்ன எல்லாரும் ஒரு தர்மசாலையா பார்க்கணும் தான். இப்ப அதுவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த கனவு எதுக்கு? மரியாதையா கொடுத்துரு. முடியாது மேடி. இப்ப கொடுக்க போறியா இல்லையா? என்ன ஸ்வேதா, என்கிட்ட பேச மாட்டியா? நான் ஆபீஸ்ல உன்னை கோவத்துல திட்டினது வரைக்கும் ஓகே, ஆனா அடிச்சிருக்க கூடாது. தப்புதான், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நான் உன்னை அடிச்சதுக்கு உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ அதுக்குள்ள ஆபீஸை விட்டு கோவமா வெளியில போயிட்ட. நீ ஆபீஸை விட்டு போனதும் நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? உனக்கு
ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ரோட்ல அந்த பொம்மை கடையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியே வந்தது. நீ என் கூட கார்ல வரமாட்டேன் பஸ்ல வரேன்னு சொன்னதை கேட்டதும் என் மனசு எவ்வளவு தவிச்சது தெரியுமா? மேடி, தப்பு பண்ணிட்டியே, சாரி கேட்டுடுன்னு என் மனச சொன்னாலும் என்னவோ தெரியல, என் புத்தி அதை தடுத்துருச்சு. உன்னை அவசரப்பட்டு அடிச்ச எனக்கு உன் கண்ணை பார்த்து ஒரு சாரி கேட்கறதுக்கு தைரியம் வரல ஸ்வேதா. ஸ்வேதா, நான் உன்கிட்ட ரோட்ல கேட்க தயங்கினத இப்ப கேட்கிறேன். உன்னை அடிச்சதுக்கு சாரி. இவ எப்போ வந்தா? நான் பொம்மை கிட்ட சொன்னதையெல்லாம் கேட்டிருப்பாளோ? என்ன, இவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா? ரொம்ப கோபமா இருக்காளோ? ஸ்வேதா, இதுதான் டைம். ஸ்வேதா கிட்ட சாரி கேட்டுரு மேடி. இல்ல, நீ மாம் கிட்ட நம்ம வீட்டு ஆளுங்க கிட்டலாம் நான் தான் பிரசன்டேஷன் பண்ணேன்னு சொல்லி என்ன பெருமையா பேசின விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. நான் உன்னை கோவத்துல அவ்வளவு அவசரப்பட்டு அடிச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன், அடிச்சதுக்கு சாரி. சாரி எல்லாம் சொல்லி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. நான் உங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்க வேணும்னா என்ன உங்க பொண்டாட்டியா நினைக்காம இருக்கலாம். ஆனா நான் உங்களை அப்படி நினைக்கல. நீங்க என் புருஷன். பொண்டாட்டி தப்பு பண்ணா அவளை கண்டிக்க அடிக்க புருஷனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் தப்பு பண்ணா நீங்க நாடிங்க கண்டிங்க. ஆனா நான் தப்பை பண்ணாம நீங்க என்ன அடிச்சதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்க பெருசா ஜெயிக்கணும், பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறவனா? அதுக்காகவே நான் உழைக்கிறவ. உங்க பின்னாடி ஒரு ஓரமா நின்னு உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும்தான் எனக்கு ஆசையே தவிர உங்க வளர்ச்சியை தடுக்கவோ இல்ல உங்களுக்கு வர மரியாதையை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறதோ எப்பவுமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா என் உடம்புல உயிர் இருக்காது. என் உசிரியை நான் விட்டுருவேன். என்னவோ தெரியல ஸ்வேதா, இன்னைக்கு நான் உன்னை அடிச்சதுல இருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். நான் தான் உன்னை என் வாழ்க்கையை விட்டு போன்னு சொன்னேன். ஆனா இப்ப நானே என் முடிவை மாத்திக்கிட்டு நீ என் கூட இருந்துரு ஸ்வேதான்னு சொல்ல தோணுதா? இருந்தும் என்னால உன்கிட்ட சொல்ல முடியல ஸ்வேதா. நீ என்ன வேண்டான்னு சொல்லி விட்டு போன விஷயம் எனக்குள்ள ஒரு நெருடலை உண்டாக்கி உன்கிட்ட பேச விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. கடவுளே,
என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது.